வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 10 பார்த்துட்டு இருக்கோம். நம்மை சுற்றியுள்ள உள்ள பருப்பொருட்கள், மேட்டர் அரவுண்ட் அஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மிக்சர் கலவைகள்னா என்ன, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், ஹோமோஜீனியஸ் மிக்சர் எல்லாம் பார்த்தோம். ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம கலவைகளை பிரிக்கிறதுக்குள்ள மெத்தட்ல சில மெத்தடை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம மிக்சர், அதாவது கலவைகள்ல ஹெட்ரோஜினியஸ் மிக்சர், ஹோமோஜினியஸ் மிக்சர், அதாவது ஒருபடித்தான கலவை, இருபடித்தான பலபடித்தான கலவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம இந்த இதுக்குள்ள டாபிக்ல போனோம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல சில பொருட்கள் இருக்கும், சில மிக்சிங். அதுல நம்ம பார்த்து பார்த்து எது ஹெட்ரோஜினியஸ், எது ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ ஸ்க்ரீனை ஆன் பண்றேன். இந்த பாருங்க, வந்துட்டா. இதை சைட்ல பாத்துக்கோங்க. ஹோமோஜினியஸ்னா ஒரு படித்தான கலவையும் தெரியும், ஹெட்ரோஜினியஸ்னா பல படித்தான தெரியும். சைட்ல பொருளை பாத்துக்கோங்க. பீஸா, வினிகர், மில்க், வைப்டு கிரீம், ஏர், பாக்கு, செரலின் மில்க், சீ வாட்டர், கோக்கு, பிராஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மிக்சர் தான். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே மிக்சர் கலவைகள். ஆனா எந்த கலவைகள் இவ்வளவு நாள் நம்ம டே டு லைஃப்ல இருந்திருக்கும், நமக்கு தெரியும். ஆனா அது கலவைகளே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா அப்படிங்கிறது நம்ம இந்த படிப்பிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியுது. அப்படிதானே? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பீஸா. பீஸா ஹோமோஜினியஸம், ஹெட்ரோஜினியஸா? பீஸானா என்ன? ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல அதுல நிறைய பொருட்கள் சேர்ந்திருக்குமா? எஸ், பீஸால பாத்தீங்கன்னா நிறைய பொருள் சேர்ந்திருக்கும். ஈஸியா உங்களால பிரிச்செடுக்க முடியும். அப்படின்னா சீஸ், டாப்பிங்ஸ், இதெல்லாம் கிரஸ்ட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாமே தனித்தனியா தெரியும். அப்ப கண்டிப்பா ஹோமோஜினியஸ் போட முடியாது. அதுதான் ஹெட்ரோஜினியஸ். கரெக்டா? ஓகே. பிராஸ். பிராஸ் அப்படிங்கிறது ஒரு தனியான எலமெண்ட், தனியும் கிடையாது. அப்படிதானே? இது கலவை. காப்பர், தாமிரம், ஜிங்க், துத்தநாகம் அதெல்லாம் சேர்ந்த ஒரு இது கலவை தான் இந்த பிராஸ். அப்படிதானே? ஆனா அதை பிரிச்சு எடுக்க முடியுமா? காப்பரை தனியா இந்த பிராஸ் மாதிரி இருக்கு, தனியா இப்ப நான் கையால எடுத்து பிரிக்க முடியுமா? முடியாது. அப்ப இவர் தான் ஹோமோஜினியஸ். அது சீராக பரவி இருக்காரா? இது கோக்கு. கோக்ல சுகர் இருக்கும், ஃபிளேவர்ஸ் இருக்கும், இதெல்லாமே இருக்கும், யூனிஃபார்ம் கலந்துருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதை பிரிச்சு பார்க்க முடியாது. அப்போ ஹோமோஜினியஸ். சீ வாட்டர் ரொம்ப டவுட் வரக்கூடிய ஒரு டேம். கடல் தண்ணி என்னது? ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ்? இது எஸ். வாட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா சால்ட் ஃபுல்லா டிசல் ஆயிருக்கும். அதுதானே? வாட்டருக்குள்ள சால்ட் ஃபுல்லா டிசல் ஆயிருக்கும். அப்ப அதை நீங்க பார்க்க முடியாது. அப்படிதானே? ஸோ அதனால இது ஹோமோஜினியஸ். இது கிளியர் ஆயிட்டா? குட். அடுத்து ஃபாக். ஃபாக் அப்படிங்கும் போது அப்படியே ஒரு பனி மூட்டை மாதிரி இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்டா? ஸோ ஃபாக் அப்படிங்கிறது அந்த ஏருக்குள்ள இருக்கக்கூடிய டைனி வாட்டர் டிராப்லெட்ஸ். அது அப்படியே மிதக்கும் ஏருக்குள்ள. சரிங்களா? அப்போ அதை நம்ம தனியா பிரிச்செடுக்கலாம், தனியா பார்க்கலாம். ஸோ ஹெட்ரோஜினியஸ் போட்டலாமா? ஓகே. வினிகர். வினிகர் அப்படிங்கிறது ஒரு அசிட்டிக் ஆசிட். இந்த ஆசிட்டும் வாட்டர் தான் சேர்ந்து அந்த டப்பால வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த உணவுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரெண்டுமே கலந்த கலவை. கண்டிப்பா உங்களால பிரிச்செடுக்க முடியாது. ஸோ ஹோமோஜினியஸ் போட்டலாமா? இது இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கார், யாரும் பார்க்கலாம், பாருங்க. மில்க். மில்க சொல்லலாமா? இந்த மில்க் நிறைய பேர் டவுட் வரும். சார் இதுல இருக்கிற பொருளை தனித்தனியா என்னால பார்க்க முடியாது சார், பிரிக்க முடியாது சார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. இவர் ஒரு ஹெட்ரோஜினியஸ். மில்க். மில்க் ஹெட்ரோஜினியஸ். ஏன்னா கொழுப்பு துகள்கள், அதாவது ஃபேட் பார்ட்டிகல்ஸ் கலந்த ஒரு கொலாய்டு மிக்சர் தான் இது. சரிங்களா? அதாவது பாலுக்குள்ள பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அந்த கொழுப்பு துகள்கள் இருக்கும். மைக்ரோஸ்கோபிக் ஃபேட் குளோபுலஸ் அப்படிம்பாங்க, புரோட்டீன்ஸ் இருக்கும். இதெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள மறந்துட்டு இருக்கும். சரிங்களா? நீங்க பிரிச்சு எடுக்கலாம். அதுக்கு சில மெத்தட் இருக்கு. அப்புறம் பிரிச்சு எடுக்கும் போது அந்த ஃபேட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுதுன்னா வந்துடும். ஃபேட் பார்ட்டிகல்ஸ் இந்த தண்ணி கூட அப்படி முழுசா கரையாது, டிசால்வ் ஆகாது. சரியா? நேரம் ஆக ஆக என்ன ஆகுனா அந்த ஒரு கிரீம் லேயர் மாதிரி, ஏதாவது பாலாடமாங்கல்ல, அது மேல மறந்து வருவதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால இது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். இது கிளியரேட்டா? ஓகே.
ஸோ கொலாய்டு அப்படின்னா என்னன்னா ஒரு லிக்யூடுக்குள்ள இன்னொரு பொருளுடைய குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டி துகள்கள் முழுசா அப்படி கரையாம கிடக்கிறதா கொலாய்டு. ஓகே, இப்போ நீங்க தண்ணியில வாட்டர்ல சர்க்கரை போடுறீங்க, சுகர் போடுறீங்க, நல்லா கரைஞ்சிரும், அது சொல்யூஷன். ஆனா மில்க்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு துகள்கள், ஃபேட் பார்ட்டிகல் கரையாது, அப்ப அது கொலாய்டு. இப்போ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அப்போ ஹெட்ரோஜினியஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, நிறைய பேர் டவுட் வந்துடும். அடுத்து இந்த விப்டு கிரீம், இது நம்ம கேக்கு இதெல்லாம் வைப்பாங்கல்ல, இதெல்லாம் ஹெட்ரோஜினியஸ். இது ஏன் அந்த விப்டு இதை நான் சொல்றேன், விப்டு கிரீம் அப்படிங்கிறது லிக்விடுக்குள்ள ஏர் பபிள்ஸ் லாக் ஆயிருக்கும், அதனால அது அப்படியே புஷ் மாதிரி ஃபோம் மாதிரி இருக்கும். அதனால அந்த மேலெல்லாம் தூக்கி வைக்கிறது பார்க்க அழகா இருக்கும். ஆனா நிறைய கொழுப்புகள் உள்ளது அது. சரியா, இதுவும் ஒரு ஃபோம் வகையை சேர்ந்த ஒரு கொலாய்டு தான். கிரீமை விட கிரீமை என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண கிரீம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா விப் பண்ணுவாங்க. விப் பண்ணுவாங்கன்னா சில இதை வச்சு அந்த பிளெண்டர் வச்சு நல்லா அடிப்பாங்க, அப்படிதானே? நீங்க அந்த கேக் செய்யற இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லா விப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி விப் பண்ணும்போது என்னன்னா, ஹெவி கிரீம் லிக்விடுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹெவி கிரீம் லிக்விட் அந்த இது இருக்குல்ல, அது வந்து ஏர் பபிள்ஸ் போய் லாக் ஆயிரும். லிக்விடுக்குள்ள ஏர் பபிள்ஸ் லாக் ஆயிரும். கிளியரா? ஓகே. ஸோ கேஸ் அப்புறம் லிக்விட் ரெண்டுமே ஒன்னா முழுசா கலக்காம தனித்தனி லேயரா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். இதனாலதான் நம்ம விப்டு கிரீமை வந்து இதை சொல்றோம். விப்டுனா அது வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஒரு லிக்விட் வந்து ஒரு ஸ்பூன் ஆர் ஒரு எலக்ட்ரிக் வெண்டர் வச்சு நீங்க தொடர்ந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் விப்பு. அப்படி வேகமா அடிச்சீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய காற்று அந்த லிக்விடுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அப்படி நம்மளுக்கு ஒரு திக்கான பஞ்சு போன்ற ஒரு ஃபோம் மாதிரி நுரை வடிவத்துல வரும். இதுதான் விப்டு ஐஸ்கிரீம். இப்போ கிளியரா போயிடுச்சா எப்படி தனித்தனியா சேருன்னு சொல்லிட்டு? ஏர் நம்ம சுவாசிக்கக்கூடிய முக்கியமான ஆள். எஸ், அவர் வந்து ஹோமோஜினியஸ். நீங்க இப்ப என் பக்கத்துல இருக்க ஏரை வந்து நான் நைட்ரஜன், இந்த இருக்கு பேர் நைட்ரஜன், இந்த இருக்கு பேர் ஆக்சிஜன், நம்மளால பார்க்க முடியுதா? ஸோ இதெல்லாம் சேர்ந்த யூனிஃபார்ம் கேஸ் மிக்சர். பார்த்தாச்சா? செரலின் மில்க், இதை நீங்க சொல்லிடுறீங்க அப்படின்னா மில்க்குள்ள செரல் பீசஸ் எல்லாம் இருக்கும், தனித்தனியா நீங்க எடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே ஹெட்ரோஜினியஸ் ஹோமோஜினியஸ் மிக்சருடைய ஒரு படித்தான பலபடித்தான கலவையா எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா இது மட்டுமே இல்லை, நிறைய இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா இன்டர்நெட்ல போய் பார்த்து கத்துக்கோங்க. இது போக வேற என்ன ஹெட்ரோஜினியஸ் இருக்கு, ஹோமோஜினியஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட், இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கலவைகளை பிரித்தெடு. இப்ப நம்ம கலவைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ மிக்சர்ஸை செப்பரேஷன் பண்ணக்கூடியது. சரியா? உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே கரெக்டா இருப்பான்னா இல்ல, கூட தேவையில்லாத சில அன்வான்ட் மெட்டீரியல் இம்பியூரிட்டிஸ் இருக்கும், அப்படிதானே? இருக்குமா இல்லையா? அப்படிதானே? ஸோ யூஸ்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் கூட அன்வான்ட் மெட்டீரியல் இம்பியூரிட்டிஸ் தான் கலந்துதான் இருக்கும். அப்போ ஒரு கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியலாளர் நமக்கு தேவையான அந்த பயனுள்ள பொருட்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிதான் நம்மளும் ஒரு வேதியியலாளர் நினைச்சுக்கோங்க. நமக்கெல்லாம் இல்லப்பா எனக்கு வந்து எல்லாம் சேர்ந்தெல்லாம் இருக்க கூட எல்லாம் தனியா இருக்கணும், அழகா இருக்கணும், டஸ்ட் எல்லாம் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்ட் தானே? அப்போ ஒரு கலவையிலிருந்து அதோடைய பகுதி பொருட்களை பிரிக்க போறோம். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா எல்லா மெத்தடும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. எதை பொறுத்து அமையுதுன்னா அந்த பொருட்களுடைய இயற்பியல் பண்புகளை பொறுத்து, இயற்பியல் தன்மைகளை பொறுத்தது. அதாவது பிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. இயற்பியல் தன்மைகளை பொறுத்து அந்த மெத்தட் மாறும். சரிங்களா? அதோடைய ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் குறிப்பிட்ட பண்புகளை பொறுத்தும் அமையும். சரியா? அந்த வகையில நம்ம புக்ல நிறைய வகைகள், நிறைய டைப்ஸ் கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெண்டு அண்ணா. ஒன்னு வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதங்க மாதல், கேள்விப்பட்டிருப்பீங்க. பதங்க மாதல் ரெண்டாவது மெத்தட் இன்னைக்கு பார்க்கக்கூடியது. சரிங்களா? இது போக நிறைய இருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சென்ட்ரிஃபியூகேஷன், தமிழ்ல மைய விலக்கு முறை அப்படின்னு போட்டிருப்பாங்க. கரெக்டா? மையத்துல விலகி போமா. இதை நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அது எங்கெல்லாம் அப்படிங்கிறத அந்த டாபிக் வரும்போது சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ளிமேஷன் போலாமா? ஓகே. பதங்கமாதல். பதங்கமாதல் ஸ்டெப்பை நீங்க புக்ல படிக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்க டே டு லைஃப்ல பார்த்துருப்பீங்க.
ஆனா அது பதங்கமாதல் சப்ளிமேஷன் தெரியாம நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ் இருக்கு. எங்க இருக்கு? ஆல்ரெடி இந்த யூனிட் படிச்சீங்க உங்களுக்கு தெரியும். ரைட்டா? பதங்கமாதல் சப்ளிமேஷன் என்னன்னா ஒரு சாலிட நீங்க ஹீட் பண்றீங்கன்னா அவர் வந்து லிக்யூடா மாற மாட்டார். அதுக்கு அடுத்த ஸ்டேட்டான லிக்யூடா மாற மாட்டார். டைரக்டா கேஸா மாறிடுவார். சாலிட் வந்து வாயுவா கேஸா மாறிடுவார். திடப்பொருள் வந்து லிக்விடா மாத்தாம இப்போ நீங்க ஒரு ஐஸ் கியூப் இருக்கு ஹீட் பண்ணீங்கன்னா லிக்விடா மாறும். ஆனா இவர் லிக்விடா மாற மாட்டாராம், திரவமா மாற மாட்டாராம், டைரக்டா வாயுவான். அப்படி என்ன சார் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அடுத்தன சில திண்ம பொருட்களை சாலிட் சப்ஸ்டன்ஸை நீங்க வெப்பப்படுத்துனீங்கன்னா திரவ நிலைக்கு போகாது, நேரடியாக வாயு நிலைக்கு போறக்கூடிய மெத்தட் தான் இந்த சப்ளிமேஷன். அந்த வாயுவை நீங்க கூல் பண்றீங்க, நல்லா குளிர் வைக்கிறீங்கன்னா வழக்கம் போல அவர் எங்க வர்றாருன்னா இங்க வர மாட்டாரு. சரிங்களா? வழக்கம் போல இங்க போயிருவாரு. சாலிடா போயிருவாரு. கூல் பண்ணீங்கன்னா. இங்க ஹீட் பண்ணீங்கன்னா அங்க, கூல் பண்ணா இப்படி. குளிர் வச்சா திருப்பி எங்க வந்துரும்? which is directly from the gas to solid. இது கிளியர் ஆயிட்டா? சோ இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் தான் நம்ம பதங்கமாத சப்ளிமேஷன் சொல்றோம். இது எங்க அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா அயோடின்ல பார்க்கலாம். அயோடின். அப்புறம் கற்பூரம். அதுக்கப்புறம் அம்மோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்னு. சோ இதெல்லாம் இதுக்கான சில உதாரணங்கள். பதங்கமாதல். சரிங்களா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல மோர் டு நோ மேலும் தெரிந்து கொள்ளும் பகுதியில கொடுத்துருக்க அன்றாட உதாரணங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் அந்த டாய்லெட்ல ஏர் ஃப்ரெஷ்னஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல இருக்க திண்ம பொருட்கள் மெதுவா பதங்கமாகும், சப்ளிமைஸ் ஆகும், ஆகி ஒரு நறுமணம் உள்ள வாயுவை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். சரியா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் இந்த பீரோல பாத்தீங்கன்னா அந்த துணிகளை பூச்சி வராம இருக்கிறதுக்காண்டி தமிழ்ல வந்து அந்துருண்டை அப்படிம்பாங்க. அதை இல்லைன்னா இங்கிலீஷ்ல நாப்தலின் மோத் பால்ஸ் அடிப்பாங்க. அதை போட்டுப்பாங்க. போட்டு அது பீரோக்குள்ள போட்டு விசாரி விட்டுருவாங்க. காலப்போக்கில் அது கரையும், கரைஞ்சு காணாம போயிடும். நீங்க போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கடா அப்படின்னு நம்ம தேடுவோம். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது டேரக்டா கேஸா மாறிடும். ஓகேவா? ஸோ அதுக்காண்டி இந்த பூச்சிக்கெல்லாம் வரக்கூடாது, அதுக்காண்டி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடுகள்ல கற்பூரம் யூஸ் பண்றோம். அடுத்தானே இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கற்பூரத்தை அதனால தான் சொன்னா நீங்க அன்றாட வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கற்பூரம் அந்த தீபம் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த கற்பூரம் எரியறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கற்பூரம் எரிஞ்சு என்னைக்காவது லிக்விட் வந்திருக்காம பாருங்க, என்னைக்குமே வராது. டைரக்டா கேஸா மாறிடும். அது ஒரு சிறந்த உதாரணம். இப்ப புரிஞ்சுதான் இதான் அன்றாட வாழ்க்கையை பார்த்தோம். அது நம்ம பார்த்துருப்போம். ஆனா அது பின்னாடி அறிவியல் பூர்வமான ஒரு தத்துவம் இருக்காது, இருக்கு நம்மளுக்கு தெரியாது, அதோட வார்த்தை தெரியாது. இன்னைக்கு நம்ம அதை கத்துக்கிட்டோம். ஓகே ரைட், சூப்பர். இப்ப இது போதாதுன்னு நம்ம புக்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம அனிமேஷன் வழியா பார்க்க போறோம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுலேயே நீங்க வந்து அந்த சப்ளிமேஷன் ப்ராசஸை அழகா பார்க்கலாம். சப்ளிமேஷன் ப்ராசஸ்னா என்ன, எப்படி அது வந்து, அதாவது நம்ம அந்த திருப்பி இந்த சூடத்தை எரிக்கிறதெல்லாம் கற்பூரத்தை எரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போற கிடையாது. நம்ம புக்ல கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பார்க்கலாமா? புக்கை வச்சிருப்பீங்களா? எஸ். இப்போ என்னோட ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதை பாருங்க, கரெக்டா உங்க புக்ல இருக்கும் பாருங்க. இருக்கா? ஒரு ஃபனல் அதை கவுத்தி வச்சு வச்சிருப்பாங்க, உங்க புக்ல இருக்கும் பாருங்க. ரைட்டா? ரைட். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் சாலிட் ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன் சொல்லிக்கிறேன். சம் சாலிட் skip the liquid stage entirely, heat them and they turn straight to the vapor. வேப்பரா மாறிடும், ஆவியா மாறிடும். நீங்க அந்த வேப்பரை கூல் பண்ணீங்கன்னா இட் டர்ன்ஸ் ஸ்ட்ரெயிட் பேக் டு சாலிட், திட பொருளா மாறிடும், தவிர நடுவில் திரவமா மாறாது. லைட் த பர்னர் பிலோ அண்ட் வாட்ச் த அம்மோனியம் குளோரைடு டூ எக்ஸாக்ட்லி தட். இதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு சின்ன டிஸ் மாதிரி விடுவாங்க. அது பேரு சைனா டிஸ். நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கும். சரிங்களா? அது நான் கீழே ஃப்ளேமை வச்சுக்கிடுவேன். நான் ஆன் பண்றேன். இந்த பாருங்க, ஆன் பண்ண தீ வரும். சரிங்களா? அது நம்ம பார்க்க போறோம். அந்த ஃப்ளேம் வச்சு அந்த சைனா டிஸ்கை ஹீட் பண்ண போறேன். அதுல என்னெல்லாம் இருக்குன்னா அம்மோனியம் குளோரைடு, சால்ட் அண்ட் சாண்ட் இருக்கும். மணலும் அம்மோனியம் குளோரைடு உப்பும் இருக்கும். கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அம்மோனியா அந்த சைனா டிஸ் மேல வச்சிருக்கோம். இது ஹீட் பண்ண போறேன்.
ஸோ ரைசிங் வேப்பர் ஆஃப் NH4Cl அப்படின்னு போட்டிருப்பாங்க. NH4Cl அம்மோனியம் குளோரைடு தான் அந்த ஃபார்முலா போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சாலிடிஃபைடு NH4Cl அப்படிங்கிற வச்சிருப்பாங்க, அதாவது ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சாண்டு என்ன ஆகும்னா அதுலேயே அப்படி இருக்கும், அந்த சைனா டிஸ்க்ல இருக்கும், அது வந்து ஆவி ஆகாது. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சைனா டிஸ்க் விட்டுருப்பாங்க. அப்புறம் வேப்பர்ஸ் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு வரும். அப்புறம் சாலிடிஃபைடு அம்மோனியம் குளோரைடு வரும். சரிங்களா, அதாவது திடப்பொருளா மாறினதா வரும் அந்த உப்பு. இன்வெர்டட் ஃபனல் அப்படின்னு போட்டுருப்பாங்க. ஏன்னா ஃபனல் நம்ம இப்படி பார்த்துருப்போம், அதை தலைகீழ கவுத்தி வச்சிருக்கணும். மேல காட்டன் பிளக் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. இது கிளியரேட்டா? இப்போ பாருங்க, நான் ஹீட் பண்றேன், என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்க. என்ன நடந்தது? அம்மோனியம் குளோரைடு சால்ட் வேப்பரா மாறி அந்த ஃபனல்ல திடப்பொருளா என்ன ஆகுது, கூலிங் ஆகி திடப்பொருளா மாறுது. சரிங்களா, இதுதான் சாலிடிஃபைட் ஆகுது அம்மோனியம் குளோரைடு ஃப்ராஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஹீட் பண்ணாதான் நடக்கும். இந்த ஹீட்டை நீங்க கொஞ்சம் அதிகமாகப்படுத்தினா அதுக்கு ஏற்ற ப்ராசஸ் ஸ்பீடா நடக்க போகுது. இந்த வாங்க, இப்போ நான் ரொம்ப அதிகமா ஹீட் வைக்கேன், வாங்க ரொம்ப ஸ்பீடா நடக்க போகுது. சரியா, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், பியூர் சாலிட் அம்மோனியம் குளோரைட் இஸ் பில்டிங் அப் ஆஃப் இன்சைட் த ஃபனல். திஸ் வாட் டெபாசிட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் சப்ளிமேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா அம்மோனியம் குளோரைடு கூட மணல் இருந்துச்சு, மணல் வந்து ஆவியாகாது, அது ஒரு கீழே தங்கிடுவாரு. அப்ப அம்மோனியம் குளோரைடு மட்டும் கீழே உள்ள பாத்தீங்கன்னா அந்த விலகுல எல்லாம் வந்து எவாபரேட்டர் மேல போயிட்டே இருக்கும், அப்படி காமிப்பாங்க, சின்ன சின்னதா காமிப்பாங்க. ஸோ கீழே அது நம்ம பியூரிஃபை பண்றோம், அம்மோனியம் குளோரைடு நமக்கு பியூரான கிடைச்சிச்சு. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், சாலிட் டு கேஸ் அண்ட் கேஸ் டு சாலிட் வித் நோ லிக்விட் ஸ்டாப் இன் between. அப்படிதானே பதங்க முதல்? ஓகே, இப்போ சப்ளிமேஷன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் பார்த்தாச்சு. ஹீட்டிங் ஆகும்போது எப்படிலாம் அது மாறுது அப்படிங்கிற வித்தவுட் பாசிங் த்ரூ த லிக்விட் ஸ்டேட் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். இங்க நம்ம என்ன பார்த்தோம், பவுடர் மிக்சர் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு அண்ட் சாண்ட் நம்ம பார்த்தோம். அம்மோனியம் குளோரைடு உப்பையும் மணலையும் சேர்த்து வச்சு ஒரு சைனா டிஸ்க்ல வச்சிருந்தோம். அதை வந்து தலைகீழா இருக்கக்கூடிய ஒரு ஃபனல் வச்சு அதுல ஒரு காட்டன் பிளக் பண்ணி இன்னொரு ஃபனல் இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். சைனா டிஸ்க் வச்சு வேப்பரைஸ் ஆகுது, எஸ்கேப் த்ரூ த ஹோல்ஸ். சாண்ட் வந்து என்ன ஒண்ணுமே ஆகாது, விச் டஸ் நாட் சப்ளிம், அப்படியே இருக்கும், இஸ் லெஃப்ட் பிகைன். வேப்பர் கூல் ஆன பிறகு against the funnel's inner walls and deposit back as pure solid ammonium chloride, separating it from the sand. அடடா, அங்க போய் உட்கார்ந்த பிறகு கூலிங் ஆனோடனே திருப்பி பியூரான அம்மோனியம் குளோரைடு உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னால அதை நம்ம எடுத்துக்கலாம், மணலை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக நிறைய இது இருக்கு, அயோடின், கேம்பர், அம்மோனியம் குளோரைடு, நாப்தலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரே பிளாக் கிறிஸ்டல் சப்ளிமெண்ட் டு த ஸ்ட்ரைக்கிங் வயலட் வேப்பர் வென் ஜென்ட்லி ஹீட்டட் அப்படிலாம் இருக்குமா. அதை நீங்க மெதுவாக ஹீட் பண்ணும்போது அந்த கிரே பிளாக் கிறிஸ்டல்ஸ் சப்ளிமெண்ட் இன்டு வயலட் கலர்ல மாறுமா. இது நம்மளுக்கு தெரியும், சூடம் கருப்புறம் அப்படிம்பாங்களா, அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டடியில இருக்கும். ஸ்டடி அட் ரூம் டெம்பரேச்சர் ரிலீசிங் இட்ஸ் ஃபெமிலியர் சாஃப்ட் சென்ட். அம்மோனியம் குளோரைடு இப்போ தான் பார்த்தோம், யூஸ் இந்த கிளாசிக் சாண்ட் செப்பரேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் சோன் எபோ. அதுக்கப்புறம் நாப்தலின் மோத் பால் சொன்னோம்ல, மோத் பால்ஸ் சப்ளிமெண்ட் ஸ்லோலி ஓவர் வீக்ஸ் டிரைவிங் இன்செக்ட்ஸ் அவை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ரைட். இப்போ சப்ளிமேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவாப்பா, ரைட். இப்போ அடுத்து நம்ம ஒரு மெத்தடை பார்க்க போறோம். என்ன மெத்தடுனா சென்ட்ரிஃபிகேஷன். ஒரு மெத்தடை பார்த்தாச்சு, சப்ளிமேஷன் பார்த்தாச்சு, சென்ட்ரிஃபிகேஷன் பார்க்க போறோம். ஓகே, நீங்க எழுதுறேன். சென்ட்ரிஃபிகேஷனா மைய விலக்கு முறை. இப்போ ஒரு லிக்யூட்ல ஒரு பீக்கர்ல இருக்கும், ஒரு லிக்யூட் எடுத்துவேன். அதுல அடியில பாத்தீங்கன்னா எளிதில் கரையாத, எளிதில் படியாத ஒரு லிக்யூட்ல நம்ம சொல்றோம், ஒரு லிக்யூட்ல எளிதில் படியாத மிகச் சீரான மிகச்சிறிய துகள்கள், அதாவது ஃபைன் இன்சால்பிள் சாலிட், ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப சின்னதா, ரொம்ப ஈஸியா டக்குன்னுலாம் ஒன்னும் படிய மாட்டார். ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கறனால அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பார். ரொம்ப லேட் ஆகும், பல மணி நேரங்கள் ஆனாதான் கீழே வருவார். அதுவும் ரொம்ப ரேர் தான், ரொம்ப அவர் அப்படியே மெதுவா சுத்திட்டே இருப்பார். சரிங்களா, இப்ப இந்த மாதிரி லிக்யூட்ல இந்த மாதிரி கலந்து இருந்தா, அந்த ஃபைன் இன்சால்பிள் சாலிட் இருந்தா அதை சாதாரண ஃபில்ட்ரேஷன் மூலமா கலக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்படிதானே, சாதாரணமா நீங்க ஏதோ ஃபில்டர் எடுத்து இருக்கீங்க, இப்ப நம்ம டீ தூள் யூஸ் பண்ணுவோம். டீ தூள் பாத்தீங்கன்னா
லிக்யூடு அந்த டீ தூள் எல்லாம் சேர்ந்துருக்கும். நீங்க ஃபில் பண்ணோன்னா தூள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கனால அது அப்படியே தங்கிரும் அந்த ஃபில்டர்ல. அந்த லிக்யூடு மட்டும் ஃபில்டர் ஆகி கீழே வரும், நம்ம டம்ளார்ல குடிப்போம். பட் அந்த லிக்யூடு அளவுக்கே ஒரு சின்ன தூள், காபி தூள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காபி தூள் இந்த டீ தூள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபில்டர்ல நிக்காது, அப்படியே அது கூட சேர்ந்து வந்துடும். அப்ப அதை ஃபில்டர் பண்ண கஷ்டம். கரெக்டா? இது ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்ப அதை பிரிக்கிறதுக்கு தான் ஒரு மிஷின் பயன்படுது. அதுதான் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின். பேரு சென்ட்ரிஃபியூஜ். இது வந்து மைய விலக்கு இயந்திரம் பேர்ல. இது வந்து மைய விலக்கு முறை, இது மைய விலக்கு இயந்திரம். அவ்வளவுதான். சரியா? இந்த மெஷினுக்குள்ள நீங்க அந்த கலவையை ஊத்துறீங்க ஒரு டியூப்ல ஊத்தி அந்த மெஷினுக்குள்ள அந்த அந்த டியூப்பை வைப்பீங்க. ரொம்ப ஸ்பீடா ரொட்டேட் பண்ணுவீங்க, வெரி ஹை ஸ்பீட்ல பண்ணுவீங்க. அப்படி அதிவேகமா பண்ணும் போது, ரொம்ப ஹை ஸ்பீட்ல பண்ணும் போது அந்த மைய விலக்கு விசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஹெவியான சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே இதுல செட்டில் ஆயிரும், அடியில செட்டில் ஆயிரும், உட்கார்ந்துரும். ஹெவியரான சாலிட் பார்ட்டிகல்ஸ் குழாயோடைய அடியில போய் படிஞ்சிரும். லேசான திரவம் தான் என்ன ஆகும்னா மேல வந்து தங்கும். இதை நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு சொன்னேன். மெடிக்கல் இந்த இதுல எல்லாம் பார்த்துக்கலாம், ஆஸ்பத்திரில எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் இந்த சென்டர்னு சொல்லுவாங்க, சில இது எக்ஸ்ரே சென்டர் மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடத்துல இதை நீங்க பார்க்கலாம். லேப்ல நீங்க ஹையர் கிளாஸ் படிச்சீங்கன்னா உங்களோட மைக்ரோபயாலஜி லேப்லாம் அதை வச்சிருப்பாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம் அது யூஸ் ஆகாது. மைக்ரோபாலஜி லேப்ல அதை வச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க பெரிய கிளாஸ் படிக்கும்போது பாருங்க, இல்லைன்னா ஆஸ்பத்திரியில இருந்தா பாருங்க. இந்த மாதிரி மெத்தட் அது இங்க ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூசஸ் இருக்கு. எல்லாத்துலயும் இதுதான், ஆனா ஒவ்வொன்றுலயும் நம்ம எல்லா இடத்துலயும் பாலை இப்ப நம்ம பார்க்க போறோம், ஒரு மில்கை ரொட்டேட் பண்றதெல்லாம் பார்க்க போறோம். மில்க் வந்து ஆஸ்பத்திரியில் பண்ண வேண்டாம், அடுத்து அங்க பிளட்டை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்றேன், வேற வேற இடத்துல வேற வேற சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த லைட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் என்ன ஆகுதுன்னா, ஹெவியர் பார்ட்டிகல் கீழே தங்கினா லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மேல போயிடும். அதுக்கப்புறம் அந்த மேல இருக்க மட்டும் தனியா அப்படியே ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே கொஞ்சம் சாய்ச்சி வச்சா கூட எல்லாமே வெளியே வந்துடும் அப்படிங்காங்க. சரியா? ஸோ இது நம்ம மில்க் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பால் பண்ணைகளை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கிருந்து பாலாடை எடுத்துருவாங்க, பாலாடையும் கொழுப்பையும் எடுப்பாங்க. கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதுதான் அதுதான் அர்த்தம். நம்ம கிரீம் எடுத்து தான் அந்த மில்க் எல்லாம் தருவாங்க. ஸோ அங்க இந்த சென்ட்ரிஃபியூஜ் முறை, மைய விலக்கு முறை அங்க பயன்படுகிறது. அந்த மைய விலக்கு இயந்திரம் யூஸ் ஆகும். அண்ட் நம்ம வீட்டுல வாஷிங் மிஷின் அதுவுமே இந்த பிரின்சிபல் தான் பண்ணுது. நல்ல துணியை போட்டு சுத்தும் போது அந்த துணியில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதனால அந்த துணியை அப்படியே காஞ்ச மெனிக்கா வருது. சரியா? இதெல்லாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், நிறைய சொல்லலாம். மெடிக்கல் லேப்ல எல்லாம் இருக்கும், பேத்தாலஜிக்கல் லெபார்டரியில பிளட் சாம்பிள் இருந்து ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் செல்ஸை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஸ்டெப்ஸ், இந்த ப்ராசஸ்ல வேரியஸான இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. ஸோ இது சென்ட்ரிஃபியூஜ் எப்படி நடக்கு, அந்த இயந்திரம் எப்படி இருக்கும், அதுல மெத்தட் எப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன், ஒரு அனிமேஷன். அதுல நம்ம பார்க்கலாம். அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மைய ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துட்டா? மைய விலக்கு இயந்திரம், எஸ், சென்ட்ரிஃபியூஜ். இந்த இருக்கலாம், இதுதான். சரியா? இது வந்து நம்ம இந்த ஒரு வியூ வந்து வேற வியூல பாக்குறோம். நீங்க ஆஸ்பத்திரி பாத்தீங்கன்னா நல்ல கிளியர் வியூ பார்க்கலாம். இது என்ன நடக்குங்கிறது மெத்தட் தான். இப்போ இந்த மெத்தட்ல நிறைய மெத்தட் இருக்கும். குரோமோட்டோகிராஃபி, சென்ட்ரிஃபியூகல், சிம்பிள் டிஸ்கஷன், இதெல்லாம் உங்க புக்ல கலவைக்கு பிரித்தெடுத்தல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மெத்தட். அப்படிதானே? இதை தான் நம்ம அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதெல்லாம் பிரிக்க 3 ஆப்ஷன்: மில்க், பெரிக் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், மட்டி வாட்டர். மில்க் நம்ம பார்க்கலாம், மில்க் எடுத்துக்கிறேன். சரியா? மில்க் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்றேன். பண்ணிட்டு இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மில்க் எடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி அங்க வாட்டர் மாதிரி இன்னொரு டியூப் எடுத்துருப்பாங்க. ஏன் சார் 2 எடுத்துருக்காங்க, இது ஒன்னே போதும்னா, இல்ல இதை பேலன்ஸ் பண்றதுக்காண்டி. உள்ளுக்குள்ள அந்த ரொம்ப ஸ்பீடா சுத்துமா, அப்போ வந்து இந்த டியூப் வந்து உடஞ்சிடக்கூடாது, ஒரு பேலன்ஸ் காண்டி எதால வைப்பாங்க. அப்பனா அது பேலன்ஸா போகும், இல்லைன்னா வந்து அதிருவோம். அதுக்காண்டி வச்சிருப்பாங்க. ஸோ இதை எடுத்து ஒரு சைடு வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு சைடு வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல வைக்கணும். கரெக்டா அந்த வச்சாதான் உட்காரும் அது. ஓகே, ஒரே நிமிஷம். கரெக்டா ஒரு இடத்துல வைக்கணும்.
ஓகே, எஸ் உட்காந்து. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா இதை எடுத்து வைங்க. இதுதானே ஆப்போசிட், கரெக்டா உள்ள வச்சுக்கோங்க. அவ்வளவு ரைட்டா. பண்ண பிறகு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் ஆயிட்டா ஆன பிறகு இதுல ஆன் அப்படிங்கிற ஒரு கிரீன் கலர் பட்டம் போட்டிருப்பாங்க. ஓகே, இதை ஆன் பண்றேன், என்ன நடக்குது நீங்களே பாருங்க. சுத்தம், எஸ், ஹை ஸ்பீட்ல இப்படி சுத்தம். மணி ஓடுறா, டைம் ஓடுதா, ஃபைனலா என்ன நடக்கும் பாருங்க. இப்ப பாலை தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம், மில்க் சுத்திட்டு இருக்கோம். மில்க் உள்ள என்ன இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு, அந்த கொழுப்பு துகளும் கரையாம இருக்கும்பா அப்படின்னு சொன்னா, அந்த லேயர் மாதிரி பாலாட மாதிரி மேல வரும்னு நான் சொன்னா, கிவிய பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் அப்படி சொன்னா, ஃபேட் பார்ட்டிகல்ஸ் தான். அதெல்லாம் பார்க்க போறோம். சுத்தியாச்சா? இப்போ ஓப்பன் பண்றேன், சரியா? ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தாச்சு. பாருங்க, இப்படிதான் இருக்கும். பாருங்க, கிரீன் லேயர் மேல வந்துட்டு ஸ்கிம் மில்க் பிளாஸ்மா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இது பண்ணது. அதாவது ஸ்கிம்டு மில்க் இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆட்லாம் வரும். கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அர்த்தம். கொழுப்பை நீக்கியிருப்பாங்க, கொழுப்பு நீக்கப்பட்ட பால். ஏன் கொழுப்புனா சில பேருக்கு வந்து இந்த கொழுப்பு ஃபேட் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ் சொல்றேன். அப்போ வந்து நம்ம பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து கொழுப்பு சாப்பிடக்கூடாது, பாலில் உள்ள கொழுப்பு சில பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்படி பிரிச்சாலும் பாலில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஃபேட் மட்டும் 0.02%, 0.3% இருக்கிறது மட்டும் ரிமூவ் ஆகும் அப்படிம்பாங்க. அதான் ஸ்கிம்டு மில்க் அப்படிங்கிற கொழுப்பு நீக்கப்பட்ட பால். ஸோ அதனால பாருங்க, வேற கிரீம் லேயர் அங்க மேல வந்துட்டு இதை படிப்போம் என்னன்னு. The denser particles forced to the bottom and the lighter particles stay at the top when spin rapidly. கரெக்டா இதுதான் நம்ம பார்த்தோம். டென்சர் பார்ட்டிகல்னா அந்த கனமான துகள்லாம் கீழே போய் உட்கார்ந்துரும். லைட்டரான பார்ட்டிகல், லேசான துகள் தான் மேலவே உட்காந்துரும். ரொம்ப சுத்துறனால. இதுதான்ப்பா சென்ட்ரிஃபியூகேஷன், மைய விளக்கு முறை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிஷினை நீங்க பாத்தீங்க, மைய விளக்கு இயந்திரம். மேபி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க ஒரு மெடிக்கல் இல்லையா ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அந்த மெத்தடை பாருங்க. இல்லைன்னா நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம், யூடியூப்லாம். பட் நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, அதுக்கு நான் சொல்றேன். பாருங்க, உங்களுக்கு தெரியும் ரியல் லைஃபா நம்ம எப்படி அதை யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு இதோட போதும். மீதி செப்பரேஷன் மெத்தட்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுங்கன்னா, டிக்டேஷன் உங்களோட சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. 5 வார்த்தை சொல்றேன், 5 வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதே சப்ளிமேஷன், பதங்கமாது போடுங்க. சப்ளிமேஷன், பதங்கமாது. சப்ளிமேஷன், பதங்கமாது போட்டீங்களா? ரெண்டாவது சென்ட்ரிஃபியூஜ், மைய விளக்கு. அது மட்டும் போதும், மைய விளக்கு, சென்ட்ரிஃபியூஜ். சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபியூஜ். சரியா? ஃபர்ஸ்ட் உள்ள சப்ளிமேஷன் போட்டீங்க, பதங்கமாதல், சென்ட்ரிஃபியூஜ் அதை ஒன்று போட்டுக்கோங்க. மிக்சர், கலவை, மூணாவது வார்த்தை. மிக்சர், கலவை. சப்ஸ்டன்சஸ், பொருட்கள், நாலாவது வார்த்தை. சப்ஸ்டன்சஸ், அந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். சப்ஸ்டன்சஸ், பொருட்கள். சப்ஸ்டன்சஸ், பொருட்கள். நாலாவது வார்த்தை சப்ஸ்டன்சஸ், பொருட்கள். அஞ்சாவது வார்த்தை அம்மோனியம் குளோரைடு. இன்னைக்கு பார்த்தோமா அம்மோனியம் குளோரைடு, அதான். அது வந்து ஃபார்முலா எழுதக்கூடாது, ஃபுல் நேம் எழுதணும். அம்மோனியம் குளோரைடு அப்படின்னு, இங்கிலீஷும் தமிழும் அதே தான். ஸோ அந்த 5 வார்த்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்டா? ரைட். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம கலவைகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ் அந்த இதை பார்த்தோம். நிறைய நம்ம சுற்றியுள்ள பொருட்கள் இதெல்லாம் ஹோமோஜினியஸ், இதெல்லாம் ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கலவைகளை பிரித்து எடுக்கிற முறையில 2 முறை பார்த்தோம். சப்ளிமேஷன், இன்னொன்று வந்து சென்ட்ரிஃபியூகேஷன்.
பதங்கமாதல், அப்புறம் மைய விளக்கு முறை. சப்ளிமேஷன்ல இந்த அம்மோனியம் குளோரைடு கூட சாண்ட் மணல் இருந்துச்சு, நம்ம அதை ஆவிப்படுத்தி பிரிச்சு எடுத்தோம். சென்ட்ரிஃபிகேஷன்ல பயங்கரமான ஸ்பீட்ல சுத்தி அந்த குட்டி குட்டி கரையாத துகள்களை என்ன பண்ணோம்னா பிரிச்சு எடுத்தோம். இதெல்லாம் நம்ம வாஷிங் மிஷின்ல ஸ்பின்னரு, அப்புறம் மில்க் டைரியில, பிளட் டெஸ்ட் லேப்ல இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க்குன்னா, இந்த சப்ளிமேஷனையும் சென்ட்ரிஃபிகேஷனையும் எழுதுங்க, ரெண்டுமே சேர்த்து எழுதுங்க. பதங்கமாதல் அண்ட் மைய, இதுதான் ஹோம் ஒர்க். பதங்கமாதல் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல எழுதுறேன், சார் தமிழ்ல சொல்றேன், தமிழ்ல எழுதுறேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். பதங்கமாதல் சப்ளிமேஷன், ஓகே. அப்புறம் மைய விளக்கு முறை சென்ட்ரிஃபிகேஷன், இந்த ரெண்டு முறையும் எழுதுங்க. உங்க புக்ல கம்மியா தான் அந்த லைன்ஸ் இருக்கும், அதனால இதுதான் ஹோம் ஒர்க். ஏன்னா அந்த மெத்தடை தனியாவே 5 மார்க்கா கேட்பாங்க. நம்ம ரெண்டு மெத்தடா படிப்போமே, சரியா? நாளைக்கு ஒரு 2 மெத்தட் படிப்போம். இதுதான் இன்னைக்கு ஹோம் ஒர்க். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்? இன்னைக்கு வீட்டில் போய் உடனே பாருங்க, நல்லா புரியும். அப்புறம் படிச்சுட்டு பார்க்காம எழுதி பாருங்க ஒரு தடவை. எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் எழுதிட்டா? ஓகே. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.